வலிக்குது ஒரு வாட்டியும். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஃபைனலி தி மோஸ்ட் அவைட்டட் வீடியோ கோஸ்ட் ஸ்டோரி சொல்ல போறேன். ஸோ துணைக்கு வந்து நம்ம ஜெய்சி வந்திருக்காங்க. துணைக்கு இருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலி வந்து 10K ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்தது. அதனால தான் பின்னாடி வந்து இந்த பலூன்ஸ்லாம் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இதே பேக்ரவுண்டை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் எல்லாருமே வந்து எந்த வீடியோ போட்டாலும் நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பேய் கதை சொல்லிட்டு பண்ணு அப்படின்றாங்க. வீடியோ ஃபுல்லா கூட ஓடி இருக்காது, அதுக்குள்ள பேய் கதை, கோஸ்ட் வீடியோன்னு வருது. ஸோ அதனால இதுக்கு மேல போடாம விட்டா அவங்க வீடு தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சு கண்டிப்பா யாரையாவது ஆள் வச்சு அடிச்சிருவீங்கன்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த வீடியோ உடனே போட்டாச்சு. காலங்கத்திலேயே ஜெய்சி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிடிச்சி இழுத்து பண்ணியே ஆகணும்னு வந்தது. என்னென்ன நடந்தது, ஆக்சுவலி என்னதான் கதை, ஏன் எதுக்கு இவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆனது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஜெய்சியோட சேனலையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் அவங்களையும் செக் அவுட் பண்ணுங்க. அவங்க வந்து இந்த 2 நாள் நடந்த சம்பவத்தெல்லாம் vlogல போட்டிருப்பாங்க, கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க. நிறைய சம்பவம் நடந்தது, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அவங்க இதையும் vlog எடுத்துட்டு இருக்காங்க. பிஹைண்ட் தி சீன்ஸ்லாம் பார்க்கணும் உங்களுக்கு, அதெல்லாம் கியூரியஸா இருக்கும்னா நீங்க அவங்க சேனல்ல போய் செக் அவுட் பண்ணுங்க. இன்னும் நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. So without further delay, let's get into the video. அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு, அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை அதே மாதிரியே டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறேன். ஜெய்சிக்கும் இதே மாதிரி தான் நான் கதை சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பொறுமையா. கண்டிப்பா வந்து புள்ளரிக்கும் இப்போ எனக்கே ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கும் வரைக்கும் அந்த மாதிரி அப்ப சொல்லிஞ்சுக்கோங்க. ஸோ நடுவில் ஒரு சில சம்பவத்துக்கு இவங்களும் கூட இருந்தாங்க, அதனால சாட்சியா இவங்களையும் உட்கார வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், இல்ல ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி மாடியில ஒரு நாள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். இது டைம் வந்து கால் பேசி முடிக்கவே 12:30 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ நைட்டு மாடியில லைட்லாம் இல்லை, அப்போ ஒரு குட்டி லைட் தான் மேலே இருந்தது. அதை போட்டுட்டு கதை அப்படியே பயங்கரமா ஃபுல் ஃபிளெஜ்டா நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரே அரட்டை. எனக்கு துணைக்கு வந்து ஜூனியர் மட்டும் தான் இருந்தாங்க, வேற யாருமே எனக்கு துணைக்கு இல்லை. நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், சடனா ஜூனியர் வந்து எதையோ பார்த்து ஒரு விட்டத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து என்னடா ஒருவேளை பக்கத்து வீட்டுல மாடியில யாரும் வந்துட்டாங்க போல, அதனால இவன் கத்துறான் அப்படின்னு பார்த்தேன். யாருமே இல்லை அந்த பக்கம். ஃபுல் பிச் பிளாக்கா இருந்தனால நான் என்னோட போனோட டார்ச் லைட்லாம் அடிச்சு அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கத்திக்கிட்டே இருந்தா, என்னையும் கூப்பிடுறான், கீழே தள்ளுறான், என்ன கீழே போலாம் அப்படின்ட்டு. நான் இன்னும் போன் பேசி முடிக்கலையே, அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்ட்டு, இருடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா சார் என்ன பண்ணாரு, விழுட்டாரு. இப்படி பிடிச்சி யாரோ புஷ் பண்ண மாதிரி கத்திக்கிட்டே வந்து பயந்துகிட்டே பின்னாடி வந்தான். பின்னாடி வரும்போதே எனக்கு லைட்டா பதற ஆரம்பிச்சுது. அந்த டைம்ல வந்து இப்படி புஷ் பண்ண மாதிரி அவன் ஆக்சுவலி லிட்டரலா கீழே விழுந்துட்டான். அப்பதான் ஓகே ஓடிடலாம், இதுக்கு மேல இங்க இருந்து உயிருக்கு ஆபத்து இல்லை, நம்மள யாரும் அப்படி தள்ளிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அங்கிருந்து மாடியில விழுந்துருவேன்ட்டு அப்படியே கீழே நான் அவனை விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். கீழே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அசிங்கப்படக்கூடாதுல்ல, அதனால வந்து அப்படியே அழகா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாட்ட வந்து கேட்டாங்க, என்ன தடபடன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. ஒண்ணு இல்லையே அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு மேல. நான் இறங்கி வரும்போது அந்த சத்தம் கேட்டுச்சு. ஒரு மாதிரி இப்ப நான் ஒரு கத்தி எடுத்துட்டு உன்னை குத்துறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு என்னதான் காட்டுவீங்கல்ல, கண்டிப்பா நீங்க தானே டெஸ்ட் பீஸ் வந்துட்டு இருக்க. குத்துறேன்னா ஒரு லாஸ்ட் ஒரு அலறல் இருக்கும்ல, பெயின்ஃபுல்லா சாக போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹை பிச்ல வந்து ஒரு அலறல் சத்தம். அது வந்து மேலா ஃபீமேலான்னு தெரியல, ஆனா அந்த பெயின்ல வந்து கத்துற மாதிரி இருந்தது. அவ்வளவுதான், நம்மளாம் எட்டி பாக்குறதுலாம் இல்லை. நம்ம வந்து அழகா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு. அப்ப என் காலில் பாக்குறேன், முட்டி கீழே வந்து ஸ்கிராட்ச் ஆன மாதிரி இருந்தது. அப்ப வந்து நான் பாக்குறேன், நான் சொரியல, ஜூனியர் பெராண்டுல. அப்புறம் எப்படி வந்ததே எங்க அம்மாட்ட காட்டிட்டு இருக்கேன். அப்ப வந்து மேல சத்தம் கேட்டுச்சு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னா அப்ப திருப்பி அதே அலறல் சத்தம் கேட்டுச்சு. இதை விட மோசமா இருந்தது. ஸோ அது ஆனா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வர மாதிரி இருந்தது. நான் உள்ள வந்து சொன்னேன், உள்ள எல்லாருக்கும் கேட்டுச்சு. டேடி, தம்பி, அப்புறம் ஜூனியர் வந்து மேல போய் என்னன்னு பார்த்துட்டு வரும், இல்லை யாராவது அடிபட்டுருச்சா என்னன்னு பார்த்துட்டு வரும். மாடிக்கு போய் பக்கத்துல யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போயிட்டு யாருமே இல்லாங்க. நான் அம்மாட்ட காட்டிட்டு இருக்கேன், அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. எனக்கு அம்மா நீ தான் ஏதாவது நினைச்சிட்டு சொரிஞ்சிருப்ப அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ ஓகே ஃபைன்னு விட்டாச்சு. மேல இருந்து பொறுமையா வந்துட்டாங்க, யாருமே இல்லை, ஒண்ணுமே நடக்கலன்ட்டாங்க. சரி ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டே அம்மா பொறுமையா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, மேல என்ன
என்னாச்சு ஓடி வந்தீங்க அப்படின்னு. நான் ஓடி வரலையே அப்படின்னு. இல்ல ஓடி வந்த சத்தம் கேட்டுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னாங்க. இல்ல ஜூனியர் பார்த்து பயந்து கத்துனான், அதனால நான் கீழே பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா? நேத்து இவங்க மேல போனாங்கல்ல, அங்க எதுவுமே இல்லையா, ஆனா விக்கி மட்டும் ஏதோ பாத்திருக்கான் அப்படின்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ வந்து ஜூனியர் ரொம்ப இது வந்து எப்போ 1:30 மணிக்கு மேல நைட்டு. ஸோ ஜூனியர் வந்து ரொம்ப ஹைட் ஆயிட்டான். தூங்குற டைம். அப்போ ரொம்ப ஆடவா விளாடலாம் அப்படின்ட்டு அவங்க மாடியை சுத்தி விளையாடிட்டு இருக்கான். அப்போ விக்கி என்னோட தம்பி என்ன பண்ணான்னா அடிக்கிற மாதிரி மிரட்டான். லைக் ஏமாத்தோம்ல, அடிச்சிருவேன் வாக்கில போலாம் அப்படின்ட்டு. இப்படி அடிக்க கை வரும்போது பின்னாடி யாரோ கையை பிடிச்சாங்க. இதுதான் முக்கியமான சம்பவம். இதுதான் இப்படி அடிக்க வரும்போது இப்படி வரும்போது இப்படி பிடிச்சாங்க. இங்க இப்படி பிடிச்சாங்க, பிடிச்சிருக்காங்க. ஸோ அங்க பிடிச்சதுல எனக்கு போச்சு. எனக்கு இப்படி ஹார்ட் அப்படியே இப்படி கீழே விழுந்துருச்சு. ஸோ வந்து எனக்கு பயமாயிடுச்சு. நம்மளுக்கு தான் இந்த கோஸ்ட் இதுலலாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி படிப்போம்ல. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னாலே அது ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பிரிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பயம் வந்தது. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் தம்பிக்கு அந்த பிடிச்ச இடத்துல 3 அப்படியே ரெட்டாக ஒரு கோடு வேற இருந்தது. எனக்கு அது இன்னும் இதாயிடுச்சு. எனக்கு காட்டுங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தான். கரெக்டாக அந்த இறுக்கமா பிடிச்ச மாதிரி அந்த 3 கோடு இருந்தது. எனக்கு இன்னும் டர் ஆயிடுச்சு. எனக்கு அதுல பயம் ஆனோடனே எனக்கு ஐயோ வீட்டுல ஏதோ இருக்கு போல. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணினா அதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸா வந்து நான் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எங்க சிங்க் மேல வந்து ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில அதான் அங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்பி ஜன்னல்ல வந்து டவல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு மேல எங்க ஐமா இப்போ போட்டோ பெருசா இருக்கும். ஸோ டவல்ல வந்து மூஞ்சி துடைக்கும் போது அந்த போட்டோ தற்செயலா பார்க்கும்போது அந்த கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? இப்படி இந்த ஒரு பொண்ணோட ஷேப் மட்டும் தெரியும். இது லிட்டரலா அந்த பேய் படத்துல எல்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி ஒரு உருவம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பட்டன் திரும்புவேன். ஆனா ஒண்ணுமே இருக்கா. நான் வந்து என்ன எனக்கே சொல்லிப்பேன்னா, அந்த ஓவல் ஷேப் கண்ணாடி தான் எனக்கு அப்படி தெரியுது அப்படின்னு பல வாரமா சொல்லிக்கிட்டே எனக்குள்ளேயே ஒரு பொண்ணு தெரியுது. பட் ஆனா கண்ணாடி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நைட்லாம் ஆனா கொஞ்சம் ஒரு சில சத்தங்கள் கேட்கறது, சத்தங்கள்லாம் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கறது, இல்ல மாடியில யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கறது, அந்த மாதிரி இருக்கும். அந்த எதுவுமே பெருசா நடக்கல. அதுக்கடுத்து ஒரு 3 நாள் போச்சு. 3 நாள் அப்புறம் அம்மா சொன்னாங்க, ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு பகல் நேரத்துல லஞ்ச் டைம் அம்மா லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, அப்பதானே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி திரும்பி பார்த்திருக்கான் நான் உருவத்தை, அது ஒரு பொண்ணு தானா அப்படின்னாங்க. இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னனே, நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு இருந்தீங்க, அப்ப அதுதானா அது அப்படின்னு எனக்கு இன்னொரு பயம் வந்துச்சு. ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்றோம், ஒன்று பாக்குறோம்னா அது நீயும் பாக்குறேன்னு வச்சுக்கோயேன், அது இன்னும் ரொம்ப ரியலா ஆயிடும் எனக்கு. லைக் நிஜமாலே நடக்குது அப்படின்ற போது அது இன்னும் எனக்கு ரொம்ப பயமாயிடும். சொன்னாங்க அது ஒரு பொண்ணு தானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீதானா அப்படின்னாங்க. இதுதான் முக்கியமான சம்பவம். எனக்கு வாட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல நான் வந்து அப்பதான் கரெக்டா அவங்க மேல அது என்ன சத்தம்னு பார்க்கும்போது நான் அம்மாட்ட வந்து என் காலில் கீறினதை வந்து காட்டிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல. எங்க அம்மா சொன்னாங்களே நீதான் சொரிஞ்சிருப்பேன்னா, அந்த டைம் வந்து விக்கி ஒரு செகண்ட் திரும்பி பார்த்திருக்கான், புடிச்சிட்டு நின்றது நீதானா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் சொன்ன ஒரு திருப்பி நம்ம இந்த கூகுள்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த டெவில் அந்த சைட்டானிக் அந்த சம்பந்தப்பட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, வீட்டுல இருக்கிற ஒருத்தங்களே இமிடேட் பண்ணும். நம்ம நிறைய படத்துல பேய் படத்துல பார்த்திருப்போம்ல, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு, அம்மா இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி அரண்மனையில கூட ஒரு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்போ போச்சு. என்ன மாதிரி இமிடேட் பண்ணுதான் ரொம்ப நெகட்டிவா இருக்கும் போல. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இமேஜின், நீங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களை மாதிரியே ஒரு பர்சன் முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? நான் வந்துட்டு சுத்தி பாத்துட்டு இருக்கேன், அக்கா எங்க ஏதாச்சும் கதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு. எனக்கு என்னமோ அங்கதான் ஒரு மாதிரியா இருக்கு. அமைதியா இருக்கு. அங்கதான் நான் அடிக்கடி வேற பார்ப்பேன். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டைம் இதுதான். ஓகேவா? ஸோ உன்ன மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றது என் தம்பி பார்த்துட்டான். அதுக்கடுத்து வந்து டேடி ஒரு வாட்டி சொன்னாரு, இந்த மாதிரி அவர் மார்னிங் 6 o'clock எழுந்துச்சு பாத்ரூம் போறாரு அப்படின்னா, ஒரே ரூம்ல எல்லாரும் ஒன்னாதான் படுப்போம். இப்போ இது பண்ணும்போது என்னோட குட்டி தம்பி படுத்துப்பான், டேடி பக்கத்துல படுத்துப்பான். அவனுக்கு பக்கத்துல நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா, நான் உட்காந்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, ட்விஸ்ட் என்னன்னா கட்டில் கீழே தான் நான் படுத்துப்பேன். இங்க பார்த்தா நான் இருக்கேன், ஆனா கட்டில நான் உட்காந்துருக்கேன். கீழே நான் இருக்கேன், கட்டில நான் உட்காந்துருக்கேன். டேடி எப்படி பார்ப்பானா உட்காந்து. ஆனா டேடிக்கு தெரியும் அது நான் இல்லை அப்படின்றது.
உட்காந்து ஹேம் சின்ன பையனை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கேட்கும்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, 2 பேரா ஒரே டைம்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கும். என்னன்னா அது கொஞ்சம் என்னை விட ஒரு என்ன சொன்னாங்கன்னா 9th படிக்கும்போது 10th படிக்கும்போது ஆர்த்தி எப்படி இருப்பாளோ அப்படி அந்த மாதிரி. இப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் எங்கரா அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கும். இந்த மாதிரி என் தம்பி சின்னவன் இருக்கா இல்லையா, அவன்கிட்ட வந்து அம்மா கேட்பாங்க ஆர்த்தி எங்கடா இருக்கா அப்படின்ட்டு. அவன் அங்கே விக்கி ரூம்ல இருக்கா அப்படின்ட்டு. ஆனா நான் இங்க இருப்பேன், இங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அவன் அங்க இருக்கா அப்படின்னா, ஆனா நான் அங்க இருந்திருக்க மாட்டேன், இங்க வந்து அவங்க இருந்திருப்பாங்க. இந்த பெரிபரல் வியூல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, இப்படி சைட்ல இப்படி நீ ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது இங்க சைட்ல உனக்கு தெரியல, அதுதான் அப்படி. ஸோ அதே மாதிரி வந்து அந்த சிங்க் சொன்ன இல்லையா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த இடத்துல எப்பயுமே நிக்கிற மாதிரி பார்ப்பேன். அது இப்போ வரைக்கும் அதே இடத்துல நைட்டும் சரி, அது முக்காவாசி டைம் வந்து எல்லார் கண்ணிலையும் படுறது அந்த சைட்ல நின்று தான். கரெக்டாக எங்கள் ஃப்ரிட்ஜ் ஹைட்டு தான் இருக்கும், ஓகேவா. எங்கள் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அந்த ஹைட் கிட்ட டார்க் ஃபிகராக இருக்கும். பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியுது, இது ஆர்த்தி அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல் பிச் பிளாக்காக தான் தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஒரு ஷேப் இருக்கும், பட் ஆனால் ஃபுல்லாக ஷேடோ மாதிரி டார்க்காக. அதுக்கு அடுத்து தான் வந்து மெயின் சம்பவம். ஒரு இது வரைக்கும் இப்படி ஜெய்சிக்கெல்லாம் வந்து கண்ணில் தண்ணி வந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு டைம்ல வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து ஹாலில் படுத்திருந்தோம். உள்ள ரூம்ல வந்து மற்றவங்க இருந்தாங்க, நானும் அம்மா மட்டும் ஹாலில் படுத்திருந்தோம். நான் வந்து கண்ணை இறுக்கி மூடி தூங்கியாச்சு, ஏதோ பேசிக்கிட்டே தூங்கியாச்சு. எங்க அம்மா வந்து நெக்ஸ்ட் டே கேட்டாங்க திருப்பி அதே மாதிரி, ஏதோ நைட்டு பார்த்தியா, ரொம்ப பாசமா எது கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப அவங்க ஏதோ பாத்துருக்காங்க, ஏதோ கேட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு, நீ தூங்கிட்ட, நான் வந்து தூங்குற ஸ்டேஜ்ல இருக்கும்போது படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்தாங்க. அவங்க இறங்கி வந்தாங்க. ஸோ வந்து கரெக்டா நாங்க படுத்திருந்தது வந்து படிக்கட்டு கிட்ட தான். லைக் நாங்க படுத்திருக்கோம், எங்களுக்கு முன்னாடி இருக்க சிவரில் டிவி இருக்கு, அங்க ரைட் சைட்ல அப்படியே படிக்கட்டு தான் போகும். எங்க வீட்டுல இருந்து உள்ள இருந்து படிக்கட்டு போற மாதிரி. ஸோ அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்த மாதிரி எனக்கு சத்தம் கிளியரா கேட்டுச்சு. இறங்கி வந்துட்டு நம்ம பக்கத்துல இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மூச்சு விடுற சத்தம்லாம் கேக்குது. அதுக்கப்புறம் தலைமாட்டில் வந்து ஒரு அப்படியே ஒரு 60-40 அடிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 அடிக்கு வந்து ஹாலு, அப்படியே அடுத்த ரூமு, கிச்சனு, மாஸ்டர் பெட்ரூம், அது வரைக்கும் அப்படியே லென்த்தா ஒரு இடம் இருக்கும். நடந்து 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 வந்தாங்க. அடுத்து ரொம்ப நேரமா தலைமாட்டிலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பி எஞ்சி திருப்பி நடப்பாங்க. நைட்டு ஃபுல்லா நடந்திருக்கு இது. ஒரு 5-5:30 மணி வரைக்கும். லைக் வந்து கரெக்டா அந்த வெளிச்சம் வர டைம் வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அம்மா நைட் ஃபுல்லா தூங்கல. எங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, நான் அதை கேட்டு பயந்துருவேன் அப்படின்னு நினைச்சு, நீ எது கேட்டியா அப்படின்னாங்க. எனக்கு அந்த தெளிவா அந்த நடக்கிற சத்தம், அவங்க நடக்கிறதே வந்து லைட்டா இருக்காது, தரையில டைல்ஸ் இருக்கிற தரையிலேயே இப்படி தங்கு தங்கு தங்குன்னு தான் கேட்கும். அப்படியே நல்லா கிளியரா கேட்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே எங்க அம்மா கேட்டாங்க, உள்ள போய் படுப்போமா, எனக்கு வந்து லைட்டா பயமா இருக்கு வெளியே படுக்க, உள்ள போய் படுப்போம் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த டைம்ல வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒண்ணு வீட்டுல புதுசா இருக்கு, புது ஒரு பிரசன்ஸ் அது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல பயமா இருக்குன்னா என்னோட ரூம்ல கதவு மூடிட்டு படுத்துடலாம், தெரியாது அப்படின்னு. இங்க என்னோட ரூம்ல அதே பெட்டு போட்டு அதே மாதிரி படுத்தாச்சு. எனக்கு ஆப்போசிட்ல ரூமுக்கு வர என்ட்ரன்ஸ் இருக்கு. எங்க அம்மா படுத்தோடனே தூங்கிட்டாங்க செம்ம டயர்ட்ல. நான் அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எதையோ வீடியோ எடிட் பண்றது எதையோ. அப்போ வந்து எனக்கு கதவு கீழே அந்த லைட்டா ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நடக்கிற மாதிரி ஷேடோ வந்துகிட்டே இருக்கும். ஷேடோ எப்படி வந்ததுன்னா, இந்த பக்கத்துல இருந்தது, இங்கதான் இந்த பக்கத்துல தான் அந்த படிக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து வர மாதிரி, அப்புறம் இங்க வந்து டோர் கிட்ட நிக்கிற மாதிரி, திருப்பி நடந்து போற மாதிரி. எங்க அம்மா சொன்ன மாதிரியே இருந்தது. நான் நினைச்சேன் ஜூனியர் தான் வந்து செக் பண்ணிட்டு போறான், தூங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் சமாளிச்சு ஏன் திரும்பி பாக்குறேன். எனக்கு அங்க ஏதோ இருக்கு. ஐயோ, இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒரே தடங்கலா இருக்கு, ஒரே பேட் வைப்ரேஷன் சுத்தி. நேத்து ஜெய்சி போன் வேற உடஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் அது சொல்லுவோம், அது வந்து போக போக ஒரு சம்பவமா சொல்லுவோம். ஸோ அந்த ஷேடோ பார்த்துட்டு ஓகே இதுதான் நம்மளுக்கு டைம் போல, நம்ம மூடி வச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்ட்டு லேப்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். படுத்த அப்புறம் ஒரு 1/2 hour இருக்கும் படுத்துட்டு. அதே கதவுல யாரோ எட்டி பார்த்து
அப்படி ஒரு சத்தம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி குடுறமா இருக்கு. அப்படியே அடி வயித்துல இருந்து கிரவுலிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் எனக்கு அப்படி கேக்குது. பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. என்ன பண்ண தெரியுமா, பெட்ஷீட்டுக்குள்ள போயிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டேன் நானு. என்னால முடியல. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு சரி எதுக்கோ பயந்துருச்சு போல அப்படின்னு எங்க அம்மா இப்படி தட்டி கொடுத்துட்டே தூங்க வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து எதுவும் கேட்டியான்னு அம்மா கேட்டாங்க. நான் வந்து ஆமாம்மா அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு, நான் பயந்து தூங்கிச்சேன் அப்படின்னு. வேற எதுவுமே நடக்கல, we are completely safe, எதுவுமே இல்லை, ஜாலியா தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். நீ ஜாலியா தூங்கிருப்ப, அங்க உள்ள வந்து அந்த குழந்தைங்க யாருமே தூங்கலையா, 5:30 மணி வரைக்கும் தொல்லை பண்ணிருக்கு அப்படின்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த இங்க டோர் மூடி இருக்கு, அந்த சத்தம் கேட்டுச்சு, உள்ள வரல. அங்க டோர் ஓபன் பண்ணி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கட்டில வந்து என்னோட குட்டி தம்பி, எங்க டாடி, கீழே தரையில வந்து என்னோட பெரிய தம்பி, அப்புறம் ஜூனியர் இருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட சொன்னல, அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிஷ் வாஷர் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும். அந்த சைட்ல அந்த பொண்ணு வந்து இப்படி எட்டி பார்த்துருக்கு. லைக் ரூம்குள்ள வந்து இங்க இருந்து இப்படி எட்டி பார்த்துருக்கு. எட்டி பார்த்துட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ வந்து என் தம்பி வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு என்னமோ தெரியற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணு இப்படி எட்டி பார்த்துட்டு யாரும் தூங்கியிருக்காங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு வாஷிங் மிஷின் மேல இருக்கிறது எதையாவது ஒன்று சின்ன பொருளா தள்ளி கீழே விழுது. இப்படி தள்ளி விட்டுட்டு இப்படி எட்டி பார்ப்போம், யாரும் எழுந்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அகைன் வந்து தள்ளி விட்டுட்டு இப்படி எட்டி பார்ப்போம். இதுவே வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு போயிருக்கு. என் தம்பி வந்து அந்த உருவம் பார்க்கும்போது ஃப்ரீஸ் ஆயிட்டான் ஒரு மாதிரி பயத்துல. அப்புறம் ரொம்ப நேரமா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே நின்றுட்டான் பயத்துல. அதுக்கப்புறம் அவன் வந்து டேடியை தட்டி எழுப்புறான். டேடி அங்க ரொம்ப நேரமா ஒரு 40 மினிட்ஸா நிக்கிறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒன்னு தட்டி விடுது அப்படின்ட்டு. எங்க டேடி ஒரு 2 மணிக்கு அடிச்சு பையன் அங்க யாரும் நிக்கிறாங்க. எங்க டேடிக்கு என்ன தோணுச்சு தெரியல, அவர் ஓடுறாரு, பின்னாடி என் தம்பி ஓடுறான், கூட ஜூனியர் அப்படியே துரத்துறாங்க. அந்த 40 அடி சொன்னல, இந்த 40 அடியில பேய துரத்துறாங்க. இது கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பாவாடை சட்டை போட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கு. அது தொபன்னு ஓடி படிக்கிற மேல ஏறி இருக்கு. எனக்கு இது கேட்டோடனே சிரிப்பு வருது, கண்ணுல இருந்து தண்ணி வருது. அங்க அந்த 40 அடிக்கு இவங்க துரத்துறாங்க. இது அப்படியே வேகமா கொலுசு போட்டுருக்கு. கொலுசு அந்த ஜல் அப்படியே மேல ஓடி இருக்கு. இது பார்த்தோன்னே யாருக்குமே இதுக்கு அடுத்து தூக்கமே வரல. இது துரத்திட்டு அங்க போய் அப்படியே உட்காந்துட்டாங்கன்னா, அப்படியே பார்த்துருக்கோம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. நாங்க இந்த பக்கம் நீங்க ஜாலியா வரல, ஜாலியா அப்படின்னு தூங்கிட்டோம். இதை கேட்டோன்னே என்னமா இது இவ்வளோ சிவியரா வருதே அப்படின்ட்டு ரொம்ப டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டாடி வந்து பாபா கோயில் போயிட்டு எலுமிச்சம்பழம் அது இது அதுவும் பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்னே எனக்கு இன்னும் பயமாயிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஒன்று புட்டு வைக்கிறாங்க. இந்த டைம்ல தான் வந்து நான் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது வீடியோ பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ஆர்க் தெரியுறது, ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கூட வீட்டுக்கு வெளியே ஏதோ கேட்கறது அந்த மாதிரி சத்தம் இருக்காது. கேமரா கிட்ட வந்து ஒரு மூச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். இதெல்லாம் அந்த பேய் வீடியோ பேசும்போதெல்லாம் நடக்கும். எனக்கு வந்து எடிட் பண்ணும்போது தான் தெரியுமே ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். நான் வந்து அம்மாட்டம்மா இது கிளியரா கேளுங்கம்மா, ஏதோ கேக்குதுமா அப்படின்னு. ஏன் தப்பிடுவான், அது காக்கா சத்தம் அப்படின்ட்டு போயிடுவோம். காக்கா கத்துது அப்படின்றோம். பட் ஆனா எனக்கு கிளியரா கேட்கும் இந்த மாதிரி பேசுறது, பின்னாடி ஏதோ நகர்றது அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் அந்த கோயில்ல இருக்காரு அப்படின்னால அவர் என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு வந்தோடனே ஒரு இடம் இருக்கே, அங்கதான் எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன ரூம் இருக்கு, என்னோட ரூம் தான் இருக்கு. இங்கதான் மெயின் என்ட்ரன்ஸ் டோரே இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தோடனே என்னோட ரூம் தான் இருக்கு. இங்கதான் முக்காவாசி இருப்பாங்களாம். நான் கிளம்புறத வந்து எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாங்களாம். நான் எப்ப கிளம்புவேன், வீடியோக்கு மேக்கப் போட்டு கிளம்புறேன் இல்லையா, அதை வந்து எப்பயுமே கூட இருந்து பார்த்துட்டே இருப்பாங்களாம். அதனாலதான் வந்து வீடியோல வந்து ஏதாவது ஒரு சத்தம் வருது அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க அமேசான்ல வந்து ஒரு கியூபா வாங்கி வச்சிருக்கேன், கபோர்ட் மாதிரி. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுல வந்து கூட திறந்து தாண்டி இருக்கு. அதுல வந்து ஒரு குட்டி டோரா இருக்கும். அதுல வந்து இந்த கம்பல் செயின் வைக்கிறதுக்குன்னு ஒரு கியூப் வச்சிருக்கேன். அந்த கியூப் மட்டும் எப்பயுமே அது மட்டும் தனியா திறந்துக்கும். வேற எதுவுமே காத்தடிச்சா கூட மத்தெல்லாம் திறக்கலாம், அது ஒண்ணு மட்டும் திறக்கும். அப்புறம் அதுவும் மூடிடும். நான் அந்த உள்ள அழகா நான் தள்ளி வச்சு மூடி வச்சுட்டு போனேன். கிடக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வாரத்துக்கு அந்த பெர்ஃப்யூம் இருக்கிற இது மட்டும் திறந்து மூடும். இப்போ வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம், பாதியில வந்து பேட்டரி
பேட்டரி இல்ல, கார்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. பாதியில நாங்க நடுவுல ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், அந்த ஃபுட்டேஜையும் காணோம். இப்போ அதை கிளியர் பண்ணிட்டு நாங்க திருப்பி வந்து கேமரால போடுறோம், கார்டு cannot be accessed, ஃபார்வர்ட் பண்ணிருங்க அப்படின்னு வருது. இப்போ அதுக்கடுத்து வேற ஒரு மெமரி கார்டு ஃப்ரீ அப் பண்ணிட்டு இதுல போட்டிருக்கு. இப்போ இது வருது, சீக்கிரம் கதையை சொல்லி முடிக்கணும். நடுவில் அந்த 10 நிமிஷம் எதை பேசுறேனே தெரியல. எதுல விட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்க இந்த பால்கனி கதவுல இருந்து கீழே வந்து ஷேடோ வந்துட்டு சலங்க சத்தம் கேட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா, நீங்களா இந்த நம்புறீங்களா மாட்டீங்களான்னு தான் எனக்கு பயம். ஆனா வந்துட்டு ஒரு நாள் நடக்குமா, ஒரு நாள் நீங்க ஆர்த்தி வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வரணும். அப்பதான் நாங்க அனுபவிக்கிறத நீங்க அனுபவிக்கணும். நீங்க 1-2 வாட்டி கனவு பாத்தீங்க, பூரா இருக்காங்க. ப்ராமிஸா ஃபர்ஸ்ட் பேய் இருக்கு ஓகே, பட் இந்த மாதிரி பிரசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் நம்பினது கிடையாது. ஆனா ஆர்த்தி வீட்டுக்கு என்னைக்கு வந்தனா எனக்கு புல்லரிக்கிறதுலாம் ஜாஸ்தியாச்சு, மூஞ்சில எல்லாம் வருது. ஆக்சுவலி இது கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் அந்த சத்தம் கேட்டோடனே இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஆமா, அது vlogல கூட காட்டியிருப்போம். அங்க இது எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது, இங்க ஏதோ இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு. இப்போ வந்து கதையை கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு அடுத்து என்ன சம்பவம் நடந்ததுன்னா, பூஜை எல்லாம் பண்ணி எலுமிச்சம்பழம் கொடுக்கறது, டெய்லி திருநீர் வைங்க அப்படி இப்படின்னு. அவர் பூஜை சொன்னார்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த இடம் தான் பிடிக்கும், அதெல்லாம் காணாம போச்சு. ஆமா கரெக்ட். யா சோ ஆக்சுவலி என்னன்னா, எங்க டாடி வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த எலுமிச்சம்பழம் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல ஒரு ரூம்ல வைங்க, ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிட்டு இருந்தேன், ஓகே இது பண்றோம், டெய்லி பூஜை நடக்குது, சாமி பாட்டா ஓடுது, ஒரு நாளைக்கு 2 வாட்டி பூஜை நடக்கும் வீட்டுல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்ட்டு. பட் எனக்கு பர்சனலா அப்பதான் இன்னும் கொஞ்சம் அதை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆகும்னா, நான் இப்போ போன் பேசுறேன், நான் இந்த சம்பவம் இதெல்லாம் நடக்குது, வீட்டுல ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க அப்படின்றதே மறந்து நான் வந்து பால்கனில உட்காந்து போன் பேசுறேன். இங்க வந்து ஊஞ்சல் இருக்கு, அந்த ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டே போன் பேசிட்டு இருப்பேன். அப்போ கரெக்டா அந்த பால்கனிக்கு மேல மாடி, அங்க இருந்து எனக்கு ஒரு சத்தம் வரும். இல்ல நம்ம தான் பேசுறதுல ஏதோ கேக்குது போல அப்படின்னா, அங்க இருந்து யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். எட்டி பாக்குறதுனா எப்படி இருக்கும்னா, பால்கனினா அந்த இதுல இருந்து இப்படி தலையில எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியாது, லைக் ஒரு மனுஷங்க தலையில நிக்கிறாங்க அப்படின்னா தெரியாது, ஏதோ ஒரு உருவம் மட்டும் லைட்டா இப்படி வந்துட்டு போற மாதிரி, ஃபாஸ்டா இப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போற மாதிரி இருக்கும். நான் அதுக்குள்ள வந்து உள்ள வந்துருவேன் பயந்து, இல்ல சரிப்பட்டு வர உள்ள போடுறாங்க போல, நைட் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரூம்குள்ள வந்து பேசிட்டு இருப்பேன். அப்போ இங்க ஜன்னல் சைட்ல வந்து சத்தம் கேட்கும், இங்க இருந்து மாடிக்கு மேல இருந்து சத்தம் கேட்கும். இதெல்லாம் போச்சா, இதுக்கடுத்து வந்து எப்பயுமே மேல இருந்து பகல் டைம்ல கூட நடந்து போற மாதிரி சத்தம் கேட்கும். அப்படி இல்லைன்னா வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க மேல. மேல என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு vlog போட்டேனே, நாங்க சுத்தி சுத்தி விளையாட ஜெய்சி அப்படின்னு ஆசையா ஆர்த்தி சொன்னால, அந்த சோ அங்கதான் வந்து அவங்க இருப்பாங்களாம். அது ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கிறாங்களா, அங்கேயே இருப்பாங்களாம். சோ இவரு பூஜை பண்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது பிடிக்கும், இதை கமல் செயின்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அந்த இதை வச்சிருங்க, புது பொருள் வாங்கி வைங்க, அது அவங்களுக்கு படைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோட குட்டி தம்பியோட சைக்கிள் மேல இருக்கு, இந்த சைக்கிள் ஓட்டுற சத்தம் கேட்கும், கீழே மேல மாடியில ஓட்டுற சத்தம் கேட்கும். அடுத்து மழைலாம் பெய்யும் போது மேல வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா தமதமா ஓடி ஓடி இருக்கிற மாதிரி இருக்கும், மழையில நனைஞ்சிட்டு விளையாடுற மாதிரி. சோ அதுக்கடுத்து வந்து ஒரு நாள் அம்மா நான்வெஜ் செஞ்சுட்டு இருந்தாங்க, பிரியாணியும் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட குட்டி தம்பி வந்து அம்மாவோட கையை இங்க இந்த இடத்துல கூப்பிட்டு எனக்கு பசிக்குது சீக்கிரம் கொடுங்க கேட்டுட்டு இருந்தோம். எங்க அம்மா இருப்பா, ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருந்திருக்கோம். எங்க அம்மா என்னடா, எங்க அம்மா விட்டுட்டாங்க, சொல்லிட்டோமே அப்புறம் என்ன சும்மா நோண்டுறா போலன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் பண்ணிட்டே இருந்தோடனே திருப்பி பார்த்திருக்காங்க, அங்க வந்து யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது மட்டும் தான் என் தம்பி, அதுக்கடுத்து நோண்டது ஃபுல்லா அவங்க. சரி ஓகே, நான்வெஜ் செய்யறதுனால அவங்களுக்கு ஆசையா இருக்கு போல அப்படின்ட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சமைச்சிட்டு ஃபர்ஸ்ட் சர்வ் வந்து மேல போய் மாடியில வச்சாங்க. இது வந்து சொல்லும் போது எல்லாரும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, அந்த பிரியாணி காலியாச்சா இல்லையான்னு. ஆப்வியஸா காலி ஆயிடுச்சு, காக்காலாம் வரும் இல்லையா. ஆனா அது அவங்க சாப்பிட்டாங்களா காக்கா சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, ஸோ அது தெரியல. பட் ஆனா அம்மா வச்சுட்டு வந்தாங்க, கேட்குறாங்க அப்படின்ட்டு. இதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, எப்பயுமே இந்த ஏர்லி மார்னிங் அம்மா எந்திரிச்சு வரும்போது அந்த
ஃப்ரிட்ஜு கிட்ட நிற்பாங்க. அதுக்கடுத்து வந்து நைட்டு நைட்டு வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ரூம்ல டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு துணைக்கு வெயிட் பண்றதுக்கு ஹால்ல வந்து யாராவது உட்காந்துருப்பாங்க, என் தம்பி இல்லைன்னா எங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எங்க அம்மா தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த டிஷ் வாஷர்ல இருந்து ஒரு பொருள் கீழே தள்ளி விட்டுட்டே இருக்கு, உள்ள போக சொல்லுது போல, சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா இறங்கி போற மாதிரி இருக்கு எனக்கு தோணுது அப்படின்வாங்க. காதுக்கு பின்னாடி வந்து பேசுற சத்தம் கேக்குது. இன்னொன்று என்னன்னா, எனக்கு கதவை வந்து இப்படி தட்டினா வந்து பயம், எனக்கு அப்படியே ஜர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால என் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹேண்டில் பார் மட்டும் லைட்டாக இது பண்ணுவாங்க, நான் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பெரியவன், அவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா டொப்பு 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 வேணும்னே தட்டுவான், ஏன்னா எனக்கு பயம் ஆகும் அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் இல்லை, அடிக்கடி என்ன ஆகும்னா, நான் உள்ள தனியாக இருக்கேன் அப்படின்னா கதவை அதே மாதிரி அவன் தட்டுற மாதிரியே தட்டுவாங்க. எட்டி பார்த்தா என்னம்மா ஏமா தட்டுறீங்க அப்படின்னா, அங்கேயேதான் உட்காந்துருப்பாங்க, கதவை கிட்டதான் உட்காந்துருப்பாங்க, யாருமே தட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு கிளியரா கேட்கும். இதுவே யாரு கூடயோ நான் போன்ல இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த தட்டுற சத்தம் கேட்கும், ஆனா யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து என் ரூம்ல 3 டோர் இருக்கு. வீட்டுக்குள்ள போற டோரு, என்ட்ரன்ஸ் மெயின் டோரு, பால்கனி டோர் இருக்கு. பால்கனி டோர் மட்டும் தானா அப்பப்போ திறந்துடும், இந்த ஹேண்டில் பாரோட எடுத்து திறக்கும், அது சத்தத்தோட வர தொடங்கும். அண்ட் அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கெல்லாம் இங்க இருந்து நான் எதுவும் எடிட் பண்ற தனியா இருக்கேன்னா, என்ட்ரன்ஸ் மெயின் டோர் இருக்கு இல்லையா, அங்க வந்து இப்படி சொரன்ற மாதிரி சத்தம், ஜூனியர் சொரன்னா எப்படி இருக்குமோ அப்படி சத்தம் கேட்கும். ஆனா ஜூனியர் வீட்டுக்குள்ள இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து யாரோ கதவுக்குள்ள திறந்து வர்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரியே அந்த ஸ்கிராச்சிங் இருக்கும். ஸோ தனியா இருக்கும் போது அதெல்லாம் லைட்டா அள்ளுட்ரும். இன்னொரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, இந்த வேனிட்டி இருக்கு இல்லையா, வேனிட்டி அப்படின்னு நான் சொல்றேன், பட் ஆனா இது ஒரு சாதா ஒர்க்கிங் டெஸ்க். இதுல வந்து இந்த வால்பேப்பர்லாம் ஒட்டிட்டு இருந்தேன், நான் தனியா ஒட்டிட்டு இருந்தேன். அப்போ வந்து இங்க பால்கனி கதவு ஓப்பன்ல இருக்குது. ஸோ இங்கே கீழே உட்காந்து ஒட்டிட்டு இருக்கும்போது யாரும் அங்கே நிற்கிற மாதிரி யாரும் இருக்காங்க, நம்ம தனியா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. அப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்டா திரும்பும் போது she was standing here, லைக் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி. எனக்கு ஃபுல் அந்த ஷேடோ மட்டும், அந்த ஃபிகர் மட்டும் தெரியுது. இப்படி பார்த்துட்டு இப்படி பயத்துல உடனே திரும்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரேஜ்லாம் அப்படியே பில்டப் பண்ணி இப்படி லைட்டா திரும்பினா அங்கே எதுவுமே இல்லை, பட் கிளியரா பார்த்தேன் இப்படி எட்டி பாக்குற மாதிரி. ஸோ அப்பதான் தெரியும், ஓகே நம்ம தனியா இருக்கோன்றதுனால அப்படி கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நான் இதுவே பண்ணல. அப்படியே வீட்டுக்குள்ள போனேன், பால்கனி கதவு மூடுறா, பயமா இருக்கு அப்படின்னு துணைக்கு 2 பேரை உட்கார வச்சுட்டு ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கடுத்து ரீசெண்டா ஒரு 2 வாரம் முன்னாடி நான் ஒரு பொண்ணோட போன் பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குறது. அவட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க நான் உட்காந்துட்டு இருக்கோம்ல, இது கீழே பெட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பால்கனி கதவு அங்கேயும் ஓப்பன்ல இருந்தது, காத்து வரணும் இல்லையா. இது ஈவினிங் 7 மணி போல பேசிட்டே இருக்கும் போது அவ பேசிட்டு இருக்கா, நானும் பேசிட்டே இருக்கேன். சைட்ல வந்து ஒரு ஹன்ஸ்டான ஒரு ஷேடோ பார்த்தேன், லைக் பேரழகன். நான் வேணா அதை இமிடேட் பண்ணி காட்டுறேன். பேரழகன் சூர்யா. எப்படி அப்படின்னா, இவளுக்கு நான் பண்ணி காட்டேன் இப்படி பட் ஆனா இப்படி திரும்பி அந்த பக்கம் போறேன், ஒரு மாதிரி டச் பண்ணி இப்படி திரும்பி பாக்குற மாதிரி. பட் ஆனா அது ரொம்ப பயமா இருந்தது. அந்த இது அப்படியே எனக்கு அப்படியே நின்றுச்சு. ஓகே இப்ப செத்துருவோம்டா, அவங்க வந்து அடிச்சு நம்மள தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. நான் வந்து போன் பேசிட்டே ஜாலியா பேசிட்டே இருக்கேன், அப்படியே நான் ஸ்டாப் ஆயிட்டேன். அப்படியே நான் அந்த இதுல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த பொண்ணு ஏதோ பாத்துருச்சு போல, இங்க பாரு நீ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லாத, வாழ்க்கையிலயும் சொல்லாத, நான் அப்படியே கிளம்புறேன், நான் போய் படுக்க போறேன் அப்படின்னு அது பொண்ணு போனே வச்சுட்டா. ஏன்னா நான் ஷேர் பண்ணா அவளும் பயப்படுவோம் அப்படின்ட்டு அவன் அப்படியே போன் வச்சுட்டான். நான் போயிட்டு அம்மாட்ட சொன்னேன், இது மாதிரி இப்படி எட்டி பார்த்தாங்க அப்படின்னு. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உள்ள இருக்கனால அதனால அவங்க நின்று பார்க்கும்போது தெரியும், நீ இது இப்படி சும்மா பின்னாடி இருக்கனால அப்படி நின்னா தெரியாது அவங்களுக்கு, அதனால இப்படி எட்டி குடிஞ்சு பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பூஜை பண்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ் தான், பட் ஆனால் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஃபியூ ஜெனரேஷன் முன்னாடியே இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு சின்ன வயசுல அதான் 9th 10th அந்த மாதிரி. எனக்கு 3 வாட்டி டப் டப் கேட்டுச்சு விட்டு கேட்டுச்சு, மேல இருந்து கேட்டுச்சு. ஆனா அது ரெக்கார்ட் ஆயிருக்குமா தெரியல. நிறைய ஹால் வீடியோ எடுக்கும்போது மேல சத்தம் கேட்கும், அதாவது ஒரு மணி 2 மணி எடுக்கும்போதுலாம் மேல தெளிவா சத்தம் கேட்கும். ரீசெண்டா போட்ட ஆர்த்தியோட வீடியோல கூட டம் டம்னு கேட்கும், மேல கேட்கும். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆர்த்தியோட சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க, மாடினா காமனா எல்லாரும் வேணாலும் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் அதான் இல்ல, இந்த வீட்டு மாடி வந்துட்டு ஒன்லி ஃபார் ஆர்த்தி வீட்டு மக்கள். ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து வருது, யாருமே மாடியில் இல்லாதப்போ டங்கு டங்கு டங்குன்னு யார் குதிப்பா. இப்ப கூட கேட்டுச்சு.
இல்ல இது ஏதோ தட்டுற மாதிரி கேட்டுச்சுல. மூடுங்கடி சும்மா என்னைய பத்தி பேசிக்கிட்டே அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இதுவே நான் நைட் டைமில் ஃபிலிம் பண்ணுறேன்னா கேமராலேயே நிறைய கேப்சர் ஆகும். ஸோ இப்போ அந்த நைட் டைம் சேலஞ்ச் பண்ணோன்னா எவ்வளோ பிடிக்கும்னு பாரு. எனக்கு தலை வலிக்குது ஒரு வாட்டியும் ஒரு வாட்டியும். ஏய் நீ தான் பண்ணியா இப்போ? அது பலூன் விழுந்துச்சு. அது எங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பலூன் கீழே விழுந்துச்சு கைஸ். யார் தள்ளி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. விடு நம்ம டேப் ஒழுங்கா ஒட்டாம விழுந்துருக்கு. அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா என் விரல்லே நல்லா தான் ஓட்டுது. இட்ஸ் ஓகே. உனக்கு எது தெரியுதா? இங்க பாரு. யார் வச்சது? இப்படிதானே தெரியுது. மூணு விரல் பலூன் ஊதும் போது இப்படிதான் வைப்பாங்க. அடி இப்படியே தான் ஊதும். எனக்கு தெரியாது யாரு. அதே மூணு விரல் டி வைக்காத கையேறிடு. சோ இதுல நல்லா தெரியுதுடி. இங்க ஒரு விரல், இங்க ஒரு விரல், இந்த மூணு விரல் இங்க, இது கட்ட விரல் மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு கை இங்க வந்து சுண்டு விரல் வர வேண்டியது. ஆக்சுவலி நாங்க வந்து கையெல்லாம் வச்சு பார்த்தோம் சைஸ் எங்க கையா இருந்தா எப்படி அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி குட்டியா தான் இருக்கு கை. என்னோட குட்டி தம்பி கூட இதை தொடவே இல்லை. எனக்கு தெரியுதா? இங்க இருக்கிறதெல்லாம் வந்து இப்ப நாங்க பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணது. என்னடி ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அக்கா 1 2 3 இதோ 1 2 3 இது கட்ட விரல். நல்லா அது பிடிச்சி இப்படி தள்ளி விடுறதுக்கு இழுத்த மாதிரி இருக்கு. பேசிட்டே இருக்கும் மேல இருந்து சத்தம் வந்துச்சு. அது எப்படி எனக்கு புரியல. எது இப்பவும் கேட்டுச்சு. இல்ல எனக்கு புரியல. இங்கேயும் இருப்பாங்க மேலேயும் இருப்பாங்களா? ஷைன் போயிட்டுங்களா? நான் இன்னும் அதை சொல்லல. அதுக்கும் ஸ்டோரி இருக்கா? சோ நான் இங்க ஒட்டிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஒட்டிட்டு இருக்கும் போது இங்க பார்த்தேன் அப்படின்ட்டு என் தம்பி இங்க பாத்தியா? அந்த வால்பேப்பர் ஒட்டும் போது இங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். என் தம்பியை கூப்பிட்டு மூடுன்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னு போது நான் சொன்னேன். அப்போ உடனே தான் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் கூட இல்ல, அந்த ஒரு நிமிஷத்துல நடந்ததுதான். இங்க போய் பார்த்தோம். பார்த்துட்டு சரி அங்க எதுவும் இல்ல, இப்போ நீ போய் பார்த்தல எதுவுமே இல்லைல்ல, அந்த மாதிரிதான் இருந்தது. இங்க ஜன்னல்ல வந்து தலைகீழ தெரிஞ்சது. அதே மண்டன் போது பயப்படி தலைகீழ வந்து இப்படி வரும்போது கரெக்டா மேல போன மாதிரி இருந்தது. தலைகீழ யாரும் தொங்குற மாதிரி. ஓகேவா? ஃபுல் இது தெரியல இது வரைக்கும். தலைகீழ அப்படியே நான் இப்படி உள்ள வரும்போது அப்படியே மேல வேகமா போன மாதிரி. ஸோ அதனால அண்ணா வந்து பால்கனில இருந்து போன் பேசும்போது இங்க வெளியே தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உள்ளதான தெரிஞ்சது. ஸோ அது வந்து இப்படி வேகமா இருக்கு. ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து நைட்டு தூக்கும் போது அது இன்னும் நல்லா ஃபன்னா இருக்கும். ஸோ நைட்டு வந்து ஒரு நாள் என் தம்பி சொன்னா, பெரியவன் சொன்னா, இந்த மாதிரி ஒரு 4 மணி போல ஹால்ல யாரும் உட்காந்து ஓவனா அழுகுறாங்க அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு உட்காந்து நடு வீட்டுல உட்காந்து அழுகுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படி அதுக்கு முந்தின நாள் தான் நான் அவங்கள பார்த்து பயந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அன்னைக்கும் வந்து டேடி போய் அந்த பூஜை பண்றவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் வந்து பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கண்ணுக்கு தெரிய வேண்டாம், நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்ட்டு. அதுல இருந்து வந்து என் கண்ணுக்கு தெரியும், பட் ஆனா அந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா அடிக்கடி தெரிஞ்சது இல்லை. இப்போ வந்து எனக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது ஃபீல் ஆகும், ஆனா என் கண்ணுக்கு தெரியாது. நானும் அதுதான் வேண்டிக்கிட்டேன், என் கண்ணுக்கு மட்டும் தெரியாதீங்க அப்படின்னு பேசிட்டேன். நான் கண்ணு கிட்ட மட்டும் தெரியாதீங்க, நீங்க என் கூடயே கூட இருங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்களோட கதை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி 9th 10th படிக்கிற வயசுல வந்து அவங்களுக்கு ஒரு காலில் ஏதோ அடிபட்டிருக்கு. சமைக்கும் போது அந்த விறகடுப்பு சொல்லுவாங்களா, அதுல விழுந்து இறந்துட்டாங்களாம். யாருமே சுத்தி இல்லாததுனால அவங்க அந்த நெருப்புலயே இறந்துருக்காங்க. இவங்க வந்து எங்களோட சொந்த ஊர்ல இருந்திருக்காங்க. இந்த ஸ்பிரிட் வந்து அங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாங்க. அவங்க இங்க ஷிஃப்ட் ஆகி ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரும்போது இங்க இந்த குட்டி பசங்களாம் இருக்காங்க, லிட்டரலா என்ன மாதிரியே இருப்பாங்களா அவங்க. ஸோ என்ன மாதிரியே இருக்காங்களோடனே ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு, என்ன ரொம்ப பிடிக்குமா, அதனால இங்கேயே இருக்காங்க.
பூஜை பண்ணும்போது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், நான் கைட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போதான் எங்களுக்கு தெரிய வந்தது, ஓகே ஃபேமிலி உள்ளேயே இருக்கும்போது ரொம்ப நெகட்டிவா வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஹார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. பயப்படுறோம் அப்படின்றதுக்காக அது ஒரு சின்ன பொண்ணு ஸ்பிரிட் தானே இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, குட்டி பசங்க இருக்காங்க, ஒரு வீட்டில் ஒரு நாய் இருக்கு, அவங்களோட விளையாடுறது, அந்த இதை அட்ராக்ட் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் என்கிட்டயும் இந்த கமல் செயின் மேக்கப் இதெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது, அதனால அவங்களுக்கு பிடிச்சி இருந்திருக்காங்க. ஸோ அதனால நானும் சொல்லிட்டேன், என் கண்ணுக்கு போட்டு வராதிங்க, கூட இருந்து கைட் பண்றது எதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க என்னோட கார்டியன் ஏஞ்சல் மாதிரி தான். அதனால ஒரு வாட்டி வந்து இங்கே நான் எங்க இருக்கணும் அங்கேயே இருப்பாங்களாம். இப்ப ஏதோ ஒரு டென்ஷன், நான் வந்து ரொம்ப லோவா இருக்கேன் இல்ல ஏதோ அழுகுறேன் அப்படின்னா அப்போ வந்து அவங்க ரொம்ப அவங்களும் வருத்தப்படுவாங்களாம். கூட இருந்து கன்சோல் பண்ண முடியல, என்னோட ஹெல்ப் கொடுக்க முடியல அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட்க்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹோப்காக தான் அவங்க வந்து கூடயே இருப்பாங்களாம். என்னோட லைஃப் ஓகே, இனிமே வந்து இவளது நல்லா தான் இருக்கும் இவள் லைஃப் அப்படின்னும் போது அவங்க போயிடுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் இருக்கும். அதனால தான் நான் இந்த கதையை யார்கிட்டயுமே வந்து சொல்லவே. ஜூனியர் யார்கிட்டயுமே நான் சொல்லவே இல்லை. இது கேட்கும் போது இதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. கரெக்டா தான் இருக்கும், கரெக்டு தான். என் வீட்லயே வந்து டேடி நம்ப மாட்டாரு, விக்கி என் தம்பி நம்பவே மாட்டான். இப்ப இதெல்லாம் வந்து கண்ணுல தெரிஞ்சு அவன் கையவே பிடிச்சோடனே தான் ஓகே இருக்காங்க ஒத்துக்கிட்டான், ஓகே இருக்கு, நம்மளை தாண்டி ஒரு இது இருக்கு அப்படின்றது. ஸோ ஜூனியர் கூட வந்து நீங்க கூட யோசிப்பீங்க, என்னடா பேய்லாம் இருக்குன்னா நாயெல்லாம் பார்த்தா கொலைக்கும்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் மட்டும் தான் இவன் வந்து அந்த கொலைக்கிறது அதெல்லாம் பண்ணா, கத்துறது, பார்க் பண்றது எல்லாமே. அதுக்கடுத்து வந்து இவன் லிட்டரலா என்ன பண்ணுவானா, இவன் தனியா மேல போய் ஃபியூ ஹவர்ஸ் வந்து மேல மாடியிலேயே விளையாடிட்டு இருப்பான் அவங்களோட. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும், ஆனா வந்து பாப்பேன் தெரியும் அவன் கண்ணுக்கு, இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா கொலைக்க மாட்டான். ஸோ அவங்க வராங்க அப்படின்னா அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவங்க கூட இப்படி விளையாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க, கொலைக்க மாட்டான். இவனுக்கும் தெரியும்ல. ஸோ அவங்க வந்து ஏதோ கெட்ட சக்தி இல்லை அந்த மாதிரி ஒரு மீன்ல சொல்றான். அவர் தான் கதவை தொடர்ந்து கூப்பிட்டு இருக்காரு. அவரு நைட்டு தூக்கும் போது எல்லாரும் ஒன்னா படுப்பாங்கன்னு கட்டில் கடியில வந்து ஜூனியர் படுப்பான், சைட்ல வந்து நானு என் தம்பி படுப்போம், மேல கட்டில் மேல எங்க அம்மா, குட்டி தம்பி, டேடி படுப்பாங்க. ஸோ வந்து எப்பயுமே என்ன ஆகும்னா, இந்த உள்ள எல்லாரும் உள்ள வந்துட்டோம்னா வெளியே அகைன் அந்த வாஷிங் மிஷின் சைட்ல இருந்து சத்தம் பண்ணிட்டே இருக்கும், யாராவது நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் தம்பிக்கு வந்து அந்த பொண்ணு வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சான். குட்டியா பெரியவனுக்கு விக்கிக்கு வந்து என்னோட பெரிய தம்பி பேரு விக்கி, அவனுக்கு வந்து கேட்டிருக்கு இந்த மாதிரி வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போல ரொம்ப குளிர்ச்சோ என்னமோ, ஓகேவா. ஸோ ஏசி போடல, ஃபேன் ஓடனா டோர் ஓப்பன் பண்ணி வைக்கணும்ல. நான் சொல்லிட்டேன் டோர்லாம் ஓப்பன் பண்ணா அந்த சிங்க்கு கிட்டே எனக்கு தெரியும் நான் வந்து போயிடும் எனக்கு உயிர், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா. இல்ல மத்தவங்கலாம் நைட்டு பூரா உயிரோட இருக்கணும்னா கதவை திறந்துதான் ஆகணும், இல்லைன்னா மூச்சு அடைக்கும் அப்படின்ட்டு திறந்துட்டாங்க. திறந்தோடனே இது உனக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நானும் என் தம்பியும் பெட்ஷீட்ல இருக்கோம். நான் வந்து அப்போ வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பெட்ஷீட்ல வந்து யாரோ, நான் வந்து 2 பெட்ஷீட் யூஸ் பண்ணுவேன், பெட்ஷீட் உள்ள என் கால் இருக்குன்னா யாரோ இப்படி பிடிச்சாங்க, ஸ்லோவா இப்படி இருந்தது. சரி ஓகே வந்துட்டாங்க அப்படின்னோட இதோட படுத்துறோம், திரும்பினா தானே நம்ம கண்ணுக்கு படும் அப்படின்ட்டு நான் அப்படியே போனை கீழே வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட் உள்ள போய் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே அம்மாட்ட போய் சொன்னா, அம்மா இந்த மாதிரி தோணுச்சுமா, லைட்டா பெட்ஷீட் இருக்கிற மாதிரி இருந்தது, அப்புறம் தோணுச்சு. என் தம்பி வந்தான், ஏப்போ என் பெட்ஷீட்டை வெளியே போய் இழுத்து வெளியே போட்டுருச்சது, நான் வெளியே போய் பயந்துக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்து படுத்தனானே, நீலாம் பரவாயில்ல அப்படின்றதான். அப்புறம் ஒரு நாள் வந்து கட்டில் பக்கத்துல தானே படுக்கிறேன். ஸோ கட்டில் திரும்பும் போது கட்டில் அடியில பார்ப்பேன், தற்செயலா பாக்குறதா. ஐயோ இது எனக்கு தெரியும். பெருசா வந்து ஒரு துணி ஓகேவா நீட்டமா இருந்து நான் வந்து திரும்பி படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து என் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வரும்போது அவன் சொன்னான், அடிக்கடி கட்டில் கடியில பார்க்கணும், அதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல அது துணி, நான் கூட நேற்று பார்த்தேன், துணி தான், நீ பயந்துட்ட, அது அவங்க தான் படுத்திருக்காங்க, நம்ம கல்லுக்கடியில துணியே கிடையாது அப்படிமா. நான் அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் அதை திருப்பி யோசிச்சு பார்ப்பேன். அப்பா நேரா நீட்டமா படுத்திருந்தது துணி இல்ல, அவங்கதான் இப்படி படுத்திருக்கு. சோ அது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு என்ன நடந்ததுன்னா, அதுக்கடுத்து நாங்க 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, கல்லுக்கடியில வந்து அதை மறைக்கிற மாதிரி தலாணி வச்சிட்டோம். சோ தட் தூக்கத்தை திரும்பும் போது பயப்பட மாட்டோம் அப்படின்ட்டு. நான் தலாணி வச்சோடனே லைட்டா ஒரு கேப்ல வந்து உள்ள தெரியும் எனக்கு. ஒரு நாள் வீடியோ பார்த்துட்டே இருக்கேன்,
வீடியோ பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வருது. இப்படி தூங்க இப்படி திரும்புறேன், அங்க அந்த ஃபேஸ் இருக்கு. பட் ஆனா அந்த டைம்ல மட்டும் அந்த ஃபேஸ் டோட்டலா வேற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆனா அந்த ஃபேஸ் மட்டும் இந்த இதுல இப்படி இப்படி பாக்குற மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி எனக்கு அது ரொம்ப லைக் இப்படி நான் இங்க இருக்கேன்னா இங்க வந்து அந்த ஃபேஸ் தெரியுது அவ்வளோ கிட்ட. நான் எப்படி இப்படி படுத்து இப்படி தூங்கிட்டேன். நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணாதான் அது ஏதாவது பண்ணும் அப்படின்னு. திரும்ப பண்ணி காட்டு. இப்படி திரும்பும் போது கரெக்டா இப்படி நான் தான் நீ இன்னும் கிட்ட இருப்ப அப்படியே மூஞ்சி கிட்டக்க வாடி இங்க ஓகேவா. இப்படி படுக்கிறோம்னா இங்க அப்படியே இப்படி கண்ணு மட்டும் நான் ஆக்சுவலி. ஆனா அந்த ஃபேஸ் வந்து என்னோட ஃபேஸ் மாதிரி தெரியல. அது ஏன்னு தெரியல. ஏதோ ஒரு கண்ணு தெரியுது, வாய் தெரியுது, ஆனா என்ன மாதிரி தெரியல எனக்கு. ஆனா என் வீட்டுல எல்லாரும் பார்த்தவங்கலாம் வந்து உன்ன மாதிரிதான் இருக்கு, உன்ன மாதிரிதான் இருக்குன்னு. சின்ன தம்பி இருக்கான்ல, அவன் கூட பார்த்திருக்கான். இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க ஆர்த்தி இருக்கா அப்படின்னா அங்க நான் இருக்க மாட்டேன், அவங்கதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. செகண்ட் பெட்ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த வராண்டால நடந்து போகும்போது அப்படியே நல்லா தெரியும் அவங்க உள்ள கட்டில உட்கார்ந்து இருக்குது. கரெக்டா கிளியரா தெரியும் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க அடுத்து போயிடுவோம். அதே மாதிரி வந்து நைட்டு கொஞ்சம் லேட்டா எடிட்டிங் பண்றேன்னா சத்தம் கிளியரா கேட்கறது, அது இது எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. இதுதான் பேய் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஏதோ நடக்குதுன்னு சொன்னேன். இந்த மாதிரிதான் நைட்டு அங்க வந்து கதவு இப்படி இப்படி ஆட்டுறது அந்த மாதிரி இன்னும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆக ஆரம்பிச்சு. இதுக்கெல்லாம் நடுவில் தான் ஜெய்சி வீட்டுக்கு வந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஜாலியா ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போயாச்சு. இவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. அதனாலதான் vlogல வந்து அந்த இதுல சுத்துங்க அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். நான் சும்மா vlogக்காக சொல்றா போல, அட்மாஸ்பியர் ஃபில் பண்றதுக்காக சொல்றாங்க. நானும் ஜாலியா இப்படி சுத்தி சுத்தி விளையாடுறேன். பார்த்தா சாப்பிடும் போது இந்த ஆப்பு வைக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும், சாப்பிட உள்ள இறங்கல எனக்கு. ஸோ அப்போ வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக என் ஃபோன்லாம் நிற்க வச்சாச்சு. பாட்டு ப்ளே பண்ணியாச்சு. ப்ளே பண்ண உடனே ஃபோன் இப்படி திரும்புது அப்படியே டாப்ல ஆயிடுச்சு. இப்படி நிக்குது, அது வந்து இப்படி திரும்பி இப்படி விழுந்து அப்படியே விழுந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஆடும் போது போன் திரும்புறத பாக்குறோம். ஆனா விழுறத வந்து எங்களால கெஸ் பண்ணவே முடியல. விழாதுதான் நினைச்சோம். சரி பாட்டுக்காக வைப்ரேட் ஆகுதோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா இது இப்படி தள்ளி விட்ட மாதிரி கீழே விழுந்துருச்சு. மெசேஜ் வருது பாருடின்னு சொல்லியிருப்பேன் அதுல கூட. அப்படியே நாங்க ரெண்டு பேரும் வந்து போன் விழும்போது அப்படியே ஓடுவோம். அந்த வீடியோ நான் இங்க இன்சர்ட் பண்றேன் பாருங்க. மியூசிக் எல்லாம் போடுறேன், இல்லைன்னா யூடியூப் கார அந்த இதுக்கு வந்து இப்படி ஜாலியா ஆட போனா போன் விழுந்துருச்சு. நான் ஒரு பல வாட்டி போன் வந்து கீழே போட்டுப்பேன். அப்பெல்லாம் அது விழுந்து உடையவே இல்லை. இது போன் விழுந்த உடனே ஆர்த்தி வந்து போன் எடுத்து பார்த்துட்டு இருந்தாலும் நான் நினைச்சேன் போன் உடஞ்சிருச்சு, அதனால ஃபீல் பண்றா போல பாவம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நானும் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டேன். இல்ல ஏன்னா என்னோட பொருள்ல வந்து அவங்க பார்த்து லைக் பிடிக்கும் தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்து இருக்கும்போது என்னோட போனுக்கே அந்த ஆனது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதனால இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிடும் போதுதான் இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க வீட்டுல அப்படி இப்படின்னு. அங்க மாடியில இருந்து இறங்கணும்னே அம்மாட்ட சொன்னோமா, அது அவங்கதான் அக்கா தான் பண்ணாங்க அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சு, இவதான் தள்ளி விட்டான்னு அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். அக்கான்னு என்ன சொல்றா போல, சும்மா எப்படி சொல்ற ஃபன்னா மேடம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அக்கான்றா போல நம்மளதான் சொல்றேன் நான் நினைச்சேன். இவன் வந்து அடிச்சு பேசுற ஆண்டி நான் போடவே இல்லை, அதுவா விழுந்துச்சு நான் இல்லை அப்படின்னு. இல்லம்மா அவங்க சொல்லவே இல்லம்மா அப்படின்னு. அப்ப யாரு மேல யாரு இருக்கா இது குளிக்குது. இல்ல வா சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு அங்க போய் சொன்னேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு. அந்த vlogல கூட சொல்லிப்போம். நாங்க ரீல் ஸ்டார்ட் பண்றப்போதுல இருந்தே ஒரு மாதிரி பேடாவே ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவே ஆடியோ வராது, போன்ல கொஞ்சம் பிரச்சனை வருது, அதெல்லாம் நடந்தது. எங்க அம்மா அப்ப சொன்னாங்க, வீட்டுல எல்லாருமே ஒரு டாக் போகும்போது டேடி அம்மா எல்லாருமே சொன்னாங்க, ஒரு வேளை அவங்களுக்கு இவரு பிடிக்கல போல, லைக் க்ளோஸ் ஆகுறது ஒரு மாதிரி பொசசிவா இருக்கிறதுனால தான் அப்படி பண்றாங்க போல அப்படின்னு. நேத்து கதை வந்து நேத்து ஃபுல்லா வந்து ஆகாதான். காலையில இருந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த போட்டோ ஷூட்லாம் நேத்து பண்ண வேண்டியது. காலையிலேயே ஷட் டவுனு. அடுத்து வந்து கண்ணாடி போட்டில் உடஞ்சிருச்சு. அடுத்து இவ போனு உழுந்து திருப்பி உடைய பார்த்துச்சு. எங்க அம்மா போன் அந்த மாதிரி நடக்க பார்த்துச்சு. ஒன்னு இந்த பொண்ணு 2 வாட்டி தொலைஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போடுறேன்னா இதுக்கு அடுத்து போடுறேன்னு தெரியல. நான் vlog இவளோட போடுறதுல அது இருக்கும். ஸோ நேற்று ஃபுல்லா அந்த பேட் லக், அந்த பேட் வைபாவே போயிட்டு இருந்தது. எங்க அம்மா நேற்று சொன்னாங்க, அவங்களுக்கு தான் பிடிக்கல, அப்புறம் இவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது, இனிமே மீட் பண்றதுன்னா வெளியே மீட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. பாவம் இந்த பொண்ணு பயப்படுறா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்துட்டு என் கண்ணுக்கு அக்கா தெரிய மாட்டாங்களா. எனக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்.
ஆனா சத்தம் அதே மாதிரி இவ சேனல்ல ஒரு vlog போட்டிருந்தோம். எனக்கு தலைவலிக்குது தாங்க முடியலன்னு. அப்போ வந்து இவ சொல்லி ஏதோ ஒன்று என்ன சொன்னா. ஆக்சுவலி தலை வலிக்கும் போது கூட வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவ போனை அப்படியே கேமரா ஸ்டாப் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இவ பயந்துட்டான். இல்ல நான் வந்து ஆர்த்தி பாத்துக்கிறேன். அது வந்து அது இந்த வீட்டுக்குள்ள கூட கிடையாது, இங்க இருந்து பல மைல் தூரம் அந்த இடம், சாய் காலி அந்த இடத்துல கல்லி அந்த இடத்துல நடந்துச்சு. இது ஆர்த்தி கிட்ட நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா பார்த்து பேசணும். ஆர்த்தியை வந்துட்டு நீங்க குழந்தை மாதிரி பாக்கணும். எனக்கு ஆனா கார்டியனா ஏன்னா அவங்க வந்துட்டு பொசசிவ் ஆகுறாங்க ஆர்த்தி மேல. அளவா இருக்கணும் அப்படி. ஐயோ அதுக்குன்னு கமெண்ட்ஸ்ல கூட நீங்க வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஆனா பிடிக்காது அப்படிலாம் போடுங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ்ல அவங்க படிக்க மாட்டாங்க. லூசுங்கன்னா போட போறாங்க நம்மள. இருக்கும் என்னங்க இது வாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறம்போதுங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. விஷ் இதெல்லாம் கேப்சர் பண்ணி ஆக்சுவலி நாங்க வந்து யோசிச்சோம் இந்த மாதிரி கேமரா வந்து நைட்டு ஃபுல்லா வைப்போம், ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா கிளியரா தெரியும் மேல படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்து நைட்டு ஃபுல்லா உலாத்துறது தெரியுது அப்படின்ட்டு. ஆன் பண்ணி வச்சுனா பேபி ஏதாவது கண்ணில் மாட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் அது எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனா நம்ம இது இவ்வளவு வேலை பண்றோம்னா இப்படி பேசுறது கூட அவங்களுக்கு கேட்கும் இல்லையா? அப்ப அவங்க கேமராவை ஏதாவது பண்ணிட்டா 1 லட்சம் ரூபாய் கேமரா போயிருப்பே அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நாங்க அந்த வேலையும் பண்ணல. மேபி அடுத்து ஜெய்சியோட சேலஞ்ச் பண்ணலாம், மிட் நைட் சேலஞ்ச். எனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஆனா வந்துட்டு ஆர்த்தி எதையோ பார்த்துட்டு எனக்கு அங்க உயிர் போயிடும். அவ்வளவுதான். நான் வந்துட்டு உச்சா போயிடுவேன். பேயெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு அவ்வளவு பயம். பட் ஸ்டில் பேய் இருக்கு, ஆனா இந்த அளவுக்குலாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆர்த்தி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடில இருந்து. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுது. பிடிக்கிறது எனக்கே பயமா இருக்கு. கேக்குதுல்ல? நல்லா கேக்குது. இது வேற மாதிரி கேக்குது. வேற கேட்டுக்கோன்னு நினைக்கிறேன். கண்ணை பத்தியா முடிச்சிடலாம். முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம சோறு சாப்பிடலாம். அவ்வளவுதான். சரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு கண்ணெல்லாம் கலக்குது. திருப்பி கேட்டுச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் நீங்க கேட்ட கோஸ்ட் ஸ்டோரி. இது வந்துட்டு நிறைய பேருக்கு நம்பவே முடியாது. முக்காவாசி கூட கிடையாது. ஏன்னா இப்போ ஒன்னொன்னு நடக்கிறதால மைண்டு என்ன சொல்றது, இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இன்னும் நிறைய சீன்ஸ் விட்டுருப்பேன். மேபி போக போக ஒரு கதையை நான் குட்டி குட்டியா சொல்றேன் வர அப்கமிங் வீடியோஸ்ல. கோச்சுக்காரி உயிரோட இருந்தோம்னா சொல்றோம். ஆமா. எனக்கு இப்போலாம் நான் நைட் எடிட் பண்ணும்போது என்னோட பால்கனில இருந்து யாரோ அந்த சேனல்ல இருக்காங்களோன்ற மாதிரி. இவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பீட் பண்ணிட்டு போன அப்புறம் 2 வாட்டி வந்து கனவுல அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் தூங்கல, பயந்துட்டேன். அதெல்லாம் வர மாட்டாங்க, பயப்படாத அப்படின்னு. மேபி அது நினைச்சிட்டே தூங்குறதுனால இருக்கும். ஆனா எனக்கு இப்போலாம் 12 மணிக்கு தான் பேய் வரும்ன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா எனக்கு 12 மணிக்கு அப்படி இல்லை. 12 தாண்டி 1 மணிக்குல இருந்து 2:30 மணி வரைக்கும் எனக்கு நான் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டே இருப்பேன் எடிட் பண்ணும்போது. பாத்ரூம் போகும்போது கூட பாத்ரூம் கதை திறந்து வச்சுதான் நான் போறேன். அந்த அளவுக்கு நைட்ல ஒரே பயமா இருக்கு எனக்கு. ஏன் மேபி அந்த வைப்ரேஷன்னால இருக்கலாம். ஆனா அக்கா இங்கதான் இருக்காங்க. அக்கா என் கூட வரமாட்டாங்க, வரக்கூடாது. ஓகே சொல்லிக்க வரக்கூடாது அக்கா for your information அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னோட ஃபீலிங் நினைக்கிறேன் மேபி. சோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுவே நல்லா லென்த்தா போகும்னு நினைக்கிறேன். ஃபைனலா எப்படியோ ஒரு வழியா தடைகளை தாண்டி வென்று விட்டோம் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்து வேற ஏதோ கதை வேணுமா அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜெய்சி வந்து சொல்லுவா. ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுனால சொல்லுங்க. நீங்க சொல்லிடுங்க, நான் உயிரோட இருந்தா செய்றோம். நீங்க பட்டு சொல்லிட்டு போயிருங்க. இல்ல சொல்லுங்க, பரவாயில்லை. எது வேணாலும் நான் செய்றேன். சோ பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜெய்சியோட சேனலையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்படி பேசுறாளா அவளை பிளாக் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை. இல்ல என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னையும் பண்ணிடுங்க. அவளை இக்னோர் பண்ணிருங்க. இத கட் பண்ணிடுங்க நீங்க எடிட்ல. முடியாது, கேட்காதீங்க. முடியாது. நீங்க வந்துட்டு நான் ரொம்ப லவபிள் ஸ்வீட் கேர்ள். உங்களுக்கு தெரியும். நான் பாயே சொல்லல.